இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. யோ என்னையா இங்க ஒருத்தன் கல்யாணத்துக்கு வெயிட்டிங்ல நின்றுட்டு இருக்கேன், என்னமோ உங்க குடும்ப கதையை பேசிட்டு இருக்கீங்க. சொல்லையா 50 லட்சம் கொடுத்துருக்கேன். ஒன்னு ஆவ இல்லைன்னா உன் பொண்ணு எவ்வளவு ஒருத்தி இப்ப இங்க மேல வரணும். மனவரைக்கு வந்து உட்கார சொல்லியா, அவ கழுத்துல நான் தாலியை கட்டணும். அவதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டால, போய் உன் பொண்ணை கூட்டிடுவான், நான் தாலியை கட்டணும். ஏய் நீ இன்னும் ஓடலையா? நீ ஓடி இருப்பலாம் நினைச்சேன், இன்னும் அங்கேதான் இருக்கியா? ஆமா நீ இங்கதான் இருக்கணும். ஏன்னா கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும்ல, வாங்க வேண்டியதை வாங்கிட்டு தானே இந்த இடத்த விட்டு நீ ஓடணும். உன்னை சும்மா விட்டு வச்சிருக்கோம்ல, இதுக்கு மேலேயும் விடக்கூடாது. ஆமா என்ன கேட்ட? டேய் என்னடா இங்க பேர், உன் பேச்சுக்கு நான் வரல, அதான் அவளை விட்டுட்டேன்ல. நான் இப்ப நேற்று கேட்கலையே, அந்த அவளோட பொண்ணை தான் கேட்கறேன். அவளை வர சொல்லு, நான் அவ கழுத்துல தாலியை கட்டணும். ஏன்னா ₹1 ₹2 இல்ல, 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன், சும்மா இல்ல. அதான் அவளை வர சொல்லு, தாலியை கட்டிட்டு நான் கூட்டிட்டு போறேன். யோ உன் பொண்ணை கூட்டிட்டு வாயா, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. இவன் அடங்க மாட்டான். என்னடா கேட்டா? அவர் பொண்ணா? டேய் எங்களுக்கு நேத்து எப்படியும் அப்படிதான் அவளும். எந்த பொண்ணு மேலேயாவது உன் கையும் கண்ணும் வைக்கணும்னு நினைச்சேன், உன் உடம்புல எந்த ஸ்பேர் பார்ட்டும் இருக்காது. பாத்துக்க, ஒழுங்கு மரியாதையா அமைதியா இருந்துரு. வேற ஏதாவது பேசுன இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை மாமியார் வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துருவாங்க. அதனால கப்பு சிப்பன வாயை மூடிட்டு அங்கேயே நில்லு. அதை மீறி அவர் பொண்ணு வேணும், கல்யாணம் பண்ணணும், கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன், வீட்டு எடுத்துரும். பாத்துக்க. என்னங்க ஆளுக்கு மிரட்டுறீங்க? அப்படியெல்லாம் என்னால சும்மா போக முடியாது. மாமியார் வீட்டுல இருந்தா வரட்டும், மாமனார் வீட்டுல இருந்தா வரட்டும், என்னைக்கு இப்ப இங்க கல்யாணம் நடக்கும். யோ என்ன வாயை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கேன், பணம் வாங்கும்போது இனிச்சது இல்ல, இப்ப என்ன கசக்குதான். ஒழுங்கு மருதியா உன் பொண்ணை கூட்டிட்டு வா. நீ உன் பொண்ணை கூட்டிட்டு வரியா இல்ல நானே பிடிச்சி இழுத்துட்டு வரட்டுமா? பாரு வெற்றி, நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் ஒரு சித்தப்பாங்கிற ஸ்தானத்துல இருந்து இறங்கி வந்து என் பொண்ணு நேத்ராவை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனா இப்ப நான் பண்ணது தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன். நேத்ராவை உனக்கு கொடுக்க முடியாது, என் பொண்ணையும் உனக்கு கொடுக்க முடியாதுடா. இங்க பாரு, உன் பணத்தை நான் அப்படிதான் வச்சிருக்கேன், அதை கொடுக்க வாங்கிட்டு அமைதியா போயிடு. அதை மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண, என் பொண்ணு மேல நீ கையை வச்ச போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடும். பாத்துக்க. என்ன சொன்ன? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவியா? ஐயோ என்ன விளையாடுறியா? நீ என்னென்னலாம் தில்லுமுன்னு பண்ணிருக்க, கிரிமினல் தனம் பண்ணிருக்கேன்னு தெரியும்ல, எல்லாம் என்கிட்ட இருக்கு. போனா 2 பேரும் ஒன்னாதான் போகணும். வேறியா? ஒழுங்க மாதிரி ஏதோ பேசுறதை விட்டுட்டு போய் உன் பொண்ணை கூட்டிட்டு வாயா. நீ எல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன், நானே வந்து உன் பொண்ணை இழுத்துக்கிட்டு வரேன்டா. ஏய் என்னடி அங்க நின்னுட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா வா, வந்து மனவரையில உட்காரு. உன் கழுத்துல நான் தாலியை கட்டணும். உங்க அப்பா பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லுவான், நான் அமைதியா வாங்கிக்கணுமா? நான் என்ன முட்டாளம் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு? ஒழுங்கு மரியாதையா வாடி. இப்ப நீயா வரியா இல்ல? என்னடி சொன்ன? போனாவா? உன்னை சும்மா விட மாட்டேன்டி, இந்த வரண்டி. டேய் நில்லுடா, எங்க போற? எங்களை மீறி அந்த பொண்ணு மேல கையை வச்சிருப்பாக்கலாம். இங்க பாருங்க, அதான் நேத்ரா மேல கையை வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. நேத்ராக்கும் எனக்கும் இப்ப எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களுக்கு தேவை நேத்ரா, அவளை விட்டுட்டேன். இந்த விஷயத்த நீங்க தலையிடாதீங்க, அவ எனக்கு தான். ஏய் என்னடி, உங்க அப்பா என்னை ஏமாத்துவான், நான் அமைதியா வாயை பார்த்துட்டு நிக்கணுமா? ஒழுங்கு மாதிரிதான் வந்துரு, இல்ல தூக்கிட்டு போய் தலையை கட்ட வேண்டி. உன்னெல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்க கூடாது. ஒன்னு உன்கிட்டயும் இப்படி எல்லாம் வாயில பேசிட்டு இருக்க கூடாது. இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருக்கோம்ல, அதான் தப்பு. ஒண்ணு டேய் வேணாண்டா, ரொம்ப பொறுமையா இருக்கும். பொறுமையா இருக்கும்போது பொழைச்சு போயிடு, இல்லன்னு வச்சுக்கேன். இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? அண்ணா அவன் இவ்வளவு தூரம் கேட்கறான்ல, நம்ம என்னதான் பண்ணுவோம்னு அவனும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறானா. ப்ளீஸ்ண்ணா ஒரு சான்ஸ், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்கண்ணா, நாங்க ட்ரை பண்றோம்ண்ணா. டேய் என்னங்கடா, என்ன மிரட்டுறீங்களா? உங்களுக்கு மட்டும் தான் கை இருக்கான், எனக்கும் இருக்கிறான். ஒட்டி கொத்த பாத்துலாமா? என் தம்பியும் என் மச்சானையும் அடக்கி வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீ பேசுறத பார்த்தா அவனுங்கல்ல, நானே அடங்கி இருக்க மாட்டேன். ஒண்ணு கதிரு ஜீவா வா, நம்ம என்ன பண்ணணும் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்படுறோம், காமிச்சிருவோம். டேய் விடுங்கடா விடுங்கடா. நாங்க அப்பவே சொல்றோம்ல, அமைதியா போடான்னு கேட்டீங்க. வாங்கிட்டு தான் போவேன்னா நாங்க என்ன பண்றது சொல்லு? அதான் கொடுக்குறோம், நல்லா வாங்கிட்டு அப்புறம் போடா. என் தம்பியும் என் மச்சானும் கொஞ்சம் கோவக்காரனுங்க, அதான் இப்படி பதம் பார்த்துட்டானுங்க. நான் கூட கொஞ்சம் பார்த்துதான் அடிச்சான்னு நினைக்கிறேன், ஆனா அவனுங்க அடிதான் கொஞ்சம் பலமா விழுந்திருக்கு.
ஏன்னா அவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப கோவக்காரனுங்க. அதான் இது மாதிரி உனக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் அப்பவே எச்சரிக்கை பண்ணேன். போயிடுடா போயிடுடான்னு கேட்டியா? இனி எந்த பொண்ணு மேலேயாவது கையை வைக்கணும்னு நினைச்சேன் மோகனே உன்னை பொழந்து கட்டிடுவா பாத்துக்க. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க வர வரைக்கும் இவனை பிடிச்சி வச்சிட்டு இருந்தது. டேய் என்னடா முறைச்சிட்டு இருக்கான்? ஒழுங்கா கிளம்பு வாடா. டேய் என்னையவா போட்டு விடுறீங்க? உங்களால சும்மா விட மாட்டேன்டா. ஜெயில இருந்து திரும்பி வந்து என்ன பண்றேன்னு பாருங்களா. டேய் இன்னையோட இதுவே முடியுதுடா. இதுக்கப்புறம் நீ எங்க ஜெயில இருந்து திரும்பி வர போற? போடா போ. அடிங்க போய் திருந்துற வழியா பாடுறா போடா. ஸ்டோரியே முடிய போகுதாமா, இவன் திருந்த மாட்டானாமா. போடா இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். டேய் இன்னும் என்னடா முறைச்சிட்டு இருக்கேன்? கிளம்பு ஸ்டேஷனுக்கு வாடா. ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. ராஜு எதுக்கு அவர் போக வேணாம்னு சொல்றேன்? என்னடா எதுக்கு போக வேணாம்னு சொல்றேன்னு கேக்குறீங்க? இவனை மட்டும் அரெஸ்ட் பண்ணா எப்படி? இவனோட கூட்டாளிங்க இன்னும் 2-3 பேர் உள்ள இருக்காங்கல்ல, அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும்ல. டேய் ராஜு நீ என்னடா பேசிட்டு இருக்க? டேய் தம்பி நீ கோவத்துல முடிவு எடுத்துட்டு இருக்க. அப்படிலாம் எதுவும் எடுக்காத. சொன்னா கேளு. அமைதியா இரு. அவனை மட்டும் கூட்டிட்டு போட்டோம். இல்லடா நான் கோவத்துல எல்லாம் முடிவு எடுக்கல. நல்லா யோசிச்சுதானே முடிவு எடுக்கேன். எங்க அம்மா அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க தப்பு பண்ணா தண்டனை அனுபவிக்கணும்னு. இப்ப அவங்க தப்பு பண்ணிருக்காங்கல்ல, அவங்க தண்டனை அனுபவிக்கணும்ல. கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும்ல. ஆமாண்ணா என் அண்ணன் சொல்றது கரெக்ட் தான். எங்க அப்பா அம்மா கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். டேய் சொன்னா கேளு. நீ சின்ன பையன். இப்போ நீ எடுக்கிற முடிவு தப்பு. அமைதியா இரு. நாங்க பேசிக்கிறோம். அண்ணா நேத்ராக்காவுக்கு அவங்க பண்ண கொடுமைக்கு அவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். கொஞ்ச காலம் ஜெயில இருக்கட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. சார் வாங்க, இன்னும் 2-3 குற்றவாளிங்க உள்ள இருக்காங்க. அவங்களையும் நாங்க காட்டுறோம். அவங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. எங்க வந்து சாட்சி சொல்லனாலும் நானும் என் தங்கச்சி வந்து நிக்கிறோம். ராஜு சொன்னா கேளு. அண்ணா என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க வேற எது வேணாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல நாங்க கேட்கற மாதிரி இல்லண்ணா. டேய் எல்லாம் சரி. இப்போ உங்க அம்மா அப்பா பாட்டி எல்லாரும் போயிட்டாங்கன்னா நீ எப்ப தங்கச்சி வச்சு பாத்துப்பேன்? ஏன்னா நீங்க நேத்ராக்காவை மட்டும் தான் பாத்துப்பீங்களா? எங்க 2 பேரையும் பாத்துக்க மாட்டீங்களா? டேய் என்னடா இப்படி கேட்டுட்ட? நாங்க பாத்துக்க மாட்டோம்னு யார் சொன்னா? நாங்க பாத்துக்க ரெடி தான். ஆனா அம்மா அப்பா இல்லாம நீங்க எப்படிடா? ராஜு சொன்னா கேளு. அதெல்லாம் வேண்டாம், தப்புப்பா. இங்க பாரு உங்க அம்மா அப்பா கண்டிப்பா திருந்திடுவாங்க. இப்பவே அவங்க திருந்திட்டாங்க. சொன்னா கேளு. அண்ணா நாங்க உங்க வீட்டுக்கு வரலாம் தான் முடிவுல இருக்கோம். கூட்டிட்டு போக மாட்டீங்கன்னா சொல்லுங்க, என் தங்கச்சி நான் எப்படி வேணாலும் பாத்துப்பேன். ஆனா எங்க அம்மா அப்பாக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும். அதை விட முக்கியமா அந்த மொட்டை கேள்விக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். ஆமாண்ணா ராஜு என்ன சொல்றதா கரெக்ட். நீங்க கூட்டிட்டு போவீங்கன்னா கூட்டிட்டு போங்க, இல்லனா என் அண்ணன் என்ன நல்லா பாத்துப்பான். டேய் நீயும் சரி உன் தங்கச்சியும் சரி இந்த அளவுக்கு தீர்க்கமா முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அந்த முடிவை நாங்க மாத்த மாட்டோம். நீங்க எப்ப வேணாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். இப்ப கல்யாணம் முடிஞ்ச கையோட எங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சாரி நம்ம வீட்டுக்கு கிளம்புங்க. ஓ சரியா? சரி வாடா. என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? இவனையும் கூட்டிட்டு போங்க. உள்ள இன்னும் 3 பேர் இருக்காங்க. அதுலயும் முக்கியமா அந்த மொட்டை கிழவி இருக்கா. இந்நேரம் தப்பிக்க பாப்பா. முதல்ல அவளை பிடிங்க. வாங்க சார். தம்பி நீ சொல்றதுக்கு முன்னாடியே லேடி கான்ஸ்டபிள் உள்ள போயிட்டாங்க. முன்னாடியே அரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. கவலைப்படாத தம்பி. கேட்டீங்களா உங்க பொண்ணு பையனை என்ன சொன்னாங்கன்னு? இதை விட ஒரு பெரிய தண்டனை வேற எந்த பெத்தவங்களுக்கும் கிடைக்காது. பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க, பெத்தவங்க திருத்துவாங்கன்னு பேரு. ஆனா இங்க பெத்தவங்க நீங்க தப்பு பண்றீங்க, உங்களுக்கு பிள்ளைங்க தண்டனை கொடுத்து திருத்துறாங்க. இதை விட ஒரு பெரிய தண்டனை உங்களுக்கு வேற எதுவும் கிடையாது. இனிமேலாவது பார்த்து புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, பிள்ளைங்க தப்பு பண்ணுவாங்க, பெத்தவங்க திருத்துவாங்கன்னு தான் பேரு. ஆனா எங்க விஷயத்துல நாங்க ரொம்ப தப்பா இருக்கோம். நாங்க தான் தப்பு. என் பசங்க எடுத்த முடிவு தான் கரெக்ட். நாங்க வெளியில இருக்கக்கூடாது, நாங்க தண்டனை அனுபவிக்கணும்ல. நேற்று பெரிய மனசு பண்ணி எங்களை சும்மா விட்டுட்டான். ஆனா என் பசங்க எங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க மட்டும் இல்லை, நாங்களுமே முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நேற்று நாங்கள் பண்ண கொடுமைக்கு நாங்கள் கண்டிப்பாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நேத்ராமா நீ எங்களை மன்னிப்பியான்னு தெரியாது, ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கள் கடமை. நீ என் பொண்டாட்டியும் மன்னிச்சிடுமா? ஆமா நேத்ராமா, நானும் நீ ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கேங்கிறத மறந்து உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுமா. நீ மன்னிக்க மாட்டேன்னு தெரியும். இருந்தாலும் இவர் சொன்ன மாதிரி நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கள் கடமை. நாங்கள் போகிறோமா? என் பசங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கம்மா. நீ பார்த்துப்பேன்னு தெரியும். இருந்தாலும் அவங்கள பார்க்காம எங்களால் இருக்க முடியாது. பார்த்துக்கம்மா. அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேணும். அவங்க 2 பேரும் உங்ககிட்ட இருந்ததை விட எங்ககிட்ட ரொம்ப நல்லாவே இருப்பாங்க. நீங்கள் திரும்பி வந்து எப்போ வேணாலும் உங்கள் பசங்களை கூப்பிட்டுக்கலாம். அது வரைக்கும் ராஜுவும் சரி மகியும் சரி எங்கள் வீட்டில் எங்கள் கூட தான் இருப்பாங்க.
நீங்க எப்போ வந்தாலும் அவங்கள வந்து கூப்பிட்டுக்கலாம். ரொம்ப நன்றிப்பா. நான் பண்ண துரோகத்தெல்லாம் மறந்து என் பிள்ளைங்களை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நேத்ராமா, நாங்கள் கிளம்புறோம். தம்பிங்களா, நாங்கள் கிளம்புறோம்ப்பா. கதிர், என் பொண்ணு நேத்ராவை நீ நல்லா பார்த்துப்ப தெரியும். இருந்தாலும் ஒரு அப்பாவா நான் சொல்ல வேண்டிய கடமையில சொல்கிறேன். என் பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கப்பா. நீங்கள் கவலைப்படாதீங்க. நேத்ராவை மட்டும் இல்லை, மகி, ராஜு 3 பேரையும் நாங்கள் நல்லபடியாக பார்த்துப்போம். உங்களோட ஜாமீனுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். நீங்கள் கிளம்புங்க. சரிப்பா. கிளம்புறப்பா சூர்யா. நேத்ராமா, மகியும் ராஜுவும் பார்த்துக்கோமா. நீயும் சந்தோஷமா இருமா. கதிர், அப்புறம் என்ன இன்னும் இருக்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நேத்ராவை கூட்டிகிட்டு மணமேடைக்கு போடா. இப்போ முகூர்த்த நேரம் முடியறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. இங்கேயே உங்க கல்யாணத்தையும் முடிச்சிடலாம். நேத்ராவை கூட்டிட்டு மணமேடைக்கு போ. அண்ணா, இல்லைண்ணா, அம்மா அப்பா துளசி இவங்களாம் வரலையே. அண்ணா, நம்ம கல்யாணத்தை நம்ம ஊர்லயே வச்சுக்கலாம்ண்ணா. டேய், இப்போ உனக்கு என்ன, அவங்களாம் வரணும் அவ்வளவுதானே. அவங்களாம் இல்லாம உன் கல்யாணத்தை நடத்த வேணாம். அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. அண்ணா, அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாரும் எப்போ வந்தீங்க? அத்தை, மாமா, அம்மா, நீங்களும் எப்போ வந்தீங்க? என்ன நேத்ரமா அப்படி பார்த்துட்டு இருக்க? அதான் என் சின்ன பிள்ளைக்கு சின்ன மருமகளுக்கு கல்யாணம், அதுக்கு நாங்க இல்லாமலா? அது எப்படி நாங்க இல்லாம? அதான் சூர்யா எப்பயும் ஏற்பாடு பண்ணிட்டோம். நாங்க எல்லாம் கரெக்டா வந்து ஆஜராயிட்டோம். எப்படி வந்திருக்க பாத்தியா? மாமா, அம்மா, எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என் பொண்ணு நேத்ரா சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் என் சூர்யா மாப்பிள்ள இப்படி ஒரு ஏற்பாடே பண்ணாரு. சரி சரி, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ளார சீக்கிரம் போங்க. என்ன கதிரு பாத்துட்டே இருக்க? மாப்பிள்ளைய லட்சணமா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு போய் மணமேடையில உட்காரு. நேத்ரா கையை பிடிச்சு கூட்டிட்டு போடா. தானே, என்ன சின்ன மாப்பிள்ள வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. என் பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் மணமேடையில உட்காருங்க. டேய் மகனே, என்னடா சின்னவனே இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அத பெரியவன் இவ்வளவு ஏற்பாடு பண்ணிட்டால. போ, என் மருமக கையை பிடிச்சு கூட்டிட்டு போய் மணமேடையில உட்காரு. அதுக்கு முன்னாடி நீ ஒரு வேஷ்டி சட்டையை போடு. கதிர் மாப்பிள்ள, நானும் உங்க மாமாவும் வந்திருக்கோம். உங்க தங்கச்சி யாழினி எங்களை ஒரு வழியா மாத்திட்டா. நாங்களும் மாறிட்டோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல வாழ்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நாங்க தான் இதை விட்டுட்டு வெளியே போகணும்னு நினைச்ச பாரு, அது ரொம்ப தப்புன்னு இப்ப நானே உணர்ந்துட்டேன். சரி சரி, நீ பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, முகூர்த்த நேரம் முடிய போகுது. நீ பொண்ணை கூட்டிட்டு போய் உட்காரு. கதிர், இன்னும் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு? அதான் அம்மா அப்பா அத்தை மாமான்னு எல்லாரும் சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு? நேத்ராவை கூட்டிட்டு போய் மணமேடையில உட்காரா போடா. சரிங்கண்ணா. ஏன் மச்சான், நம்ம ஆளுங்க வந்த மாதிரி தெரியலையே. நம்ம ஆளுங்களும் வந்திருக்காங்களா? கவலைப்படாத. அது எப்படி நான் விட்டுருவேனா? ஒருத்தரையும் விட்டு வைக்கலாம். எல்லாரும் இங்க டான் ஆஜராயிடுவாங்க. தாலி கட்ட போற நேரத்துல எல்லாரும் இருப்பாங்க. வெயிட் அண்ட் see. அரே என்னங்கடா, மாப்பிள்ளை பொண்ணு உட்காந்து இவ்வளவு நேரம் ஆகுது. சீக்கிரம் ஆக வேண்டியதை பாருங்க, முகூர்த்த நேரம் முடிய போகுது. நேத்துமா என்ன சந்தோஷமா இருக்கேன்? என் கருப்பு தங்கமே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ராடு பையனே. ஏண்டி என்ன வேணான்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டேன். டேய், நீங்க என்னடா சொல்லி கொடுத்தீங்க இப்படிதான் சொல்லணும்னு? இல்லைன்னா நானாவது உன்னை வேணான்னு சொல்ல வேணாம். அதெல்லாம் சூரிய மாமாவோட பிளான். அவர் பிளான் படி இவ்வளவு எல்லாமே பண்ணதுனால தானே எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சது. இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை எதிர்பார்த்துருப்போம் நம்ம. ஆமாண்டி, அது என்னமோ கரெக்ட். நான் பட்ட கோவத்துக்கும் இந்நேரத்துக்கும் உங்க சித்தப்பனை பொழந்து கட்டிட்டேன். இப்போ உங்க சித்தப்பா ஜெயில இருக்காரு. நான் மட்டும் கோவப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல இப்ப நான் தான் இருந்திருப்பேன் போல இருக்கு. எங்க அண்ணன் நிதானமா யோசிச்சதுனால இப்போ மணமேடையில உன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். முடிஞ்ச கையோட போடா ஃப்ராடு, போடா. ஏய், இனிமேலாம் போடாலாம் சொல்லக்கூடாது. புருஷம்மா வாங்க போங்கன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இனிமே எதுவும் வேணான்னு சொல்லக்கூடாது. நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். டேய் ஃப்ராடு, நீ புருஷனானாலும் உன்னை போடா வரன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, பார்த்து பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப மோரடனா நடந்துக்க கூடாது. அப்படி மட்டும் மோரடனா நீ நடந்த மாவானே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. வீடு செல்லக்குட்டி. லவ் யூ சோ மச் டா என் கருப்பு தங்கமே. நாங்க இங்க தான் இருக்கோம், பக்கத்துல இருக்கோங்கிறத மறந்துடாதீங்க. துளசி அக்கா போங்க. என் கருப்பு தங்கத்தை நான் எப்பவுமே இப்படிதான் கொஞ்சுவேன். என்னோட தங்கம் அப்படிதானே? அது ஒண்ணும் இல்லம்மா, அவளுக்கு பொறாம. துளசிக்கு ரொம்ப பொறாம. அவ அப்படிதான். நீ அதெல்லாம் கண்டுக்காத. நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம். டேய் ட்ரவுசரு. ஓய் குட்டப்பாவாடா, இப்ப நான் மாப்பிள்ள. ட்ரௌசர்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. கண்ணத்துல போட்டுக்க. சரிடா, இங்க வந்து சண்டையா? ஏய் என்னடி கொண்டாடி இங்க நின்னுட்டு அவன ட்ரௌசர்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஓய் மூடுடி. மாமா, அவனை நான் எப்பவுமே இப்படிதான் மாமா கூப்பிடுவேன். அவனுக்கும் இப்படி கூப்பிட்டாதான் பிடிக்கும். இப்ப மாப்பிள்ள சாரா இருக்காருல்ல, அதனால கொஞ்சம் பிகு பண்றாரு. அவன் பிக்கு பண்றதுலாம் இருக்கட்டும்,
இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு தெரியுங்களா? மாமா அந்த ஃபர்ஸ்ட் நைட் நமக்கு இல்ல அவங்களுக்கு. அது உங்களுக்கு மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஏய், எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் நைட்டு தாண்டி. என்ன ஆமா அமைதியா இருங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க. எப்பவுமே நான் இப்படி தாண்டி. சரி, கல்யாணம் முடிஞ்சதும் நமக்கான வேலையை பார்ப்போம். மாமா போங்க. சரி, எங்கெல்லாம் எங்க போனாங்க? டேய் ஜீவா, யாழு மேல வாங்க. என்ன அங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க மேல. இதோ வர மச்சான். யாழு வாமா. ஏய் மதன், நீ மட்டும் அங்க நின்னுட்டு இருக்க? ஷாலு கூட்டிட்டு மேல வா. மாமா என்னையா எல்லாரும் ஒருத்தர் கூப்பிடணுமா? வாங்க மேல எல்லாரும். அம்மா அப்பா தான் அங்க இருக்கேன்னு சொல்றாங்கன்னா நீங்களும் அங்கேயே நிக்கிறீங்க. வாங்க. நீங்களும் அக்காவை கூட்டிட்டு மேல வாங்க. இல்லையா மாப்பிள, உங்க அக்கா வந்து ஏற முடியாது. ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். அவ இங்கே இருக்கட்டும், அதான் நல்லது. கதிரண்ணா, நீ நினைச்ச மாதிரி நேத்ராணியை கல்யாணம் பண்ண போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. துளசி அண்ணியும் நேத்ராணியும் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். யாழு குட்டி, அண்ணிங்க மட்டும் இல்ல, நீயும் அவங்களுக்கு கிடைக்க அவங்களும் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லிடா கதிர. ஆமா யாழு, நீயும் எங்களுக்கு கிடைக்க நாங்களும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாக்கா, நீங்க சொல்றதா உண்மை. சரி சரி, பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? ஐயரு, மந்திரத்தை சொல்லி சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க. இதோ ஆரம்பிச்சிடுறேன். மாங்கல்யம் தந்துனாரேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராதி சுபகே த்வாம ஜீவ சரத சதம். இத பார்க்கதானே இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தோம். இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையின் ஊஞ்சலிலாடும். என் மனசில் நீயே ராஜா, மனசில் நானே ராஜா, நம் மனசில் காதல் ராஜா, சொல்லுண்டே உண்மை ராஜா. கலையது முகத்தில் தெரியுது, காமாட்சி விளக்கு ஜொலிக்குது. அம்மாடி மாப்பிள்ளை கொடுத்து வச்சவன் மச்சங்கள் இவனுக்கு இருக்குது. அப்படியாண்ணா, இந்தாங்க தாலி எடுத்துக்கிட்டு பொண்ணு கழுத்துல கட்டுங்க. இந்தாங்க. கெட்டி மேளங்கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. மஞ்சள் குங்குமம் தாலியின் சிறப்பு, பெண்களுக்கெல்லாம் இன்னொரு நினைச்ச கனவு ஒண்ணு நிஜமா நடந்துருச்சு. உன்னோட நான் சிறருது பலிச்சாச்சு. அடியை மெட்டிச்சு தாங்க காமத்தான் தலையில் அடிச்சிருச்சு வெகு நேரம்தான். கொஞ்சம் சிரிச்சு கிடக்கும் திமிரா, 10 வருஷம் பக்கம் இருந்து பார்த்ததில்லடி நானும். டேய் மச்சான், நீ நினைச்ச மாதிரி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. லாஸ்டா இருந்த ஜோடி நீங்க தான். உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஆமா, நெக்ஸ்ட் பிளான் என்ன? டேய் ஜீவா, இது என்னடா கேள்வி? அடுத்த பிளான் என்ன? ஹனிமூன் தான். என்ன மச்சான், ஹனிமூன் தானே? ஹனிமூன் தான். என்ன ஹனிமூன் போயிடலாமா? என்னது, என்னாச்சு? என்ன துளசி, என்னாச்சு? உடம்பு சரியில்லை என்ன? என்னாச்சு? ஹாஸ்பிடல் போலாமா? அட இருங்கப்பா, துளசியே சொல்லுவான் என்ன விஷயம்னு. என்னம்மா துளசி, விசேஷம் தானே? துளசி மதன் சொல்ற மாதிரி. அட அப்படி போடு. அப்போ நம்ம வீட்டுக்கு சிங்கக்குட்டி வரப்போம், அப்படிதானே? ஆமா சூர்யா, நல்ல விஷயம் தான். எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அப்பவே நம்ம துளசியை செக் பண்ணியாச்சு. துளசி இப்ப 3 மாசம் முழுகாம இருக்கா. பொண்டாட்டி உண்மையாவாடி? ஆமா மாமா, உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க இந்த கல்யாண வேலையில இருந்தீங்களா, அதான் அப்புறமா பொறுமையா சொல்லிக்கலாமேன்னு இருந்தேன். பொண்டாட்டி, ஐயோ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? துளசி, அப்போ என்ன சித்தப்பா வாக்கிட்டேன், அப்படிதானே? அப்போ நானும் சித்தி ஆயிட்டேன், அப்படிதானே? அட ஆமாமா, எல்லாரும் சித்தி சித்தப்பா அத்தை மாமன் ஆயிட்டோம். துளசி கங்க்ராச்சுலேஷன். துளசி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் யாலு.
யாழு நீயும் சீக்கிரமே. அதுக்கு என்னம்மா சீக்கிரமே சொல்லிட்டா போகுது. யாழ்குட்டி சொல்லிடலாமா? மாமா அமைதியாயிரு. துளசி அண்ணி சொல்லுங்க அண்ணி. துளசி எத்தனையோ தடவை உன் மனசை காயப்படுத்துற மாதிரி பேசியிருக்கேன், என்னை மன்னிச்சிடு. இப்போ நீ கன்சீவா இருக்கிறத கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தெல்லாம் நான் தான் இவ்வளோ நாள் தெரித்து வச்சிருந்திருக்கேன்ல, என்னை மன்னிச்சிடு. சூர்யா நீயும் தான்டா. நான் ரொம்பவே உன் பொண்டாட்டியை ரொம்ப நோக்கடிச்சிட்டேன், சாரிடா. அக்கா நீ பேசும்போதெல்லாம் எனக்கும் கோவம் வரும். அப்பெல்லாம் நானும் உன்கிட்ட சண்டை போடலாம் தான் நினைப்பேன். சண்டை போட்டா குடும்பம் ரெண்டாயிடும், வேண்டாமாமான்னு இவதான் என்ன தடுத்து நிறுத்தினான். இப்போதான் அவ அன்னைக்கு சொன்னதுக்கான அர்த்தம் எனக்கு இன்னைக்கு புரியுது. அப்பவே நான் கோவப்பட்டிருந்தேன்னா குடும்பம் ரெண்டாயிருக்கும். குடும்பம் என்னைக்குமே பிரிஞ்சு போகக்கூடாது, ஒத்துமையா இருக்கணும்னு இவன் எனக்கு கற்றுக் கொடுத்துட்டான். விடுக்கா நீயும் இப்ப மாறிட்டல, இது போதும். ஆமா சூர்யா நீ சொல்றது சரிதான். துளசியை மத்த பொண்ணுங்க மாதிரி உன்கிட்ட வந்து குறை சொல்லியிருந்தா நீயும் எப்பயோ கோவப்பட்டு நீங்க தண்ணி கொடுத்துட்டு போயிருப்பீங்க, குடும்பமும் ரெண்டாயிருக்கும். துளசியோட பொறுமையாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கோம். துளசிக்கு தான் நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் துளசி. ஐயோ அண்ணி என்ன அண்ணி இப்ப போய் இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் இல்லை, எப்பவுமே நம்ம இதே போல ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம் அண்ணி. இனிமே எதுக்கு பிரச்சனை எல்லாம் வரப்போகுது? எந்த பிரச்சனையும் வராது. இனிமே எப்பவுமே நம்ம இதே போல ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். ஆமா துளசி நீ சொல்றது உண்மைதான். உன்ன மாதிரி பொறுமையா இருந்தா குடும்பத்துல எப்பவுமே இந்த ஒத்துமையும் சந்தோஷமா நிலைச்சிருக்கும். சரிங்க அண்ணி. சரி நம்ம கிளம்ப போற நேரம் வந்துருச்சு, எல்லாருக்கும் பாய் சொல்லிடுவோமா? ஆமா துளசி நேரம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். ஹாய் டியர்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ப்பா. கண்ணாமூச்சி சீரீஸ் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ 1வது எபிசோட்ல இருந்து இப்போ 200வது எபிசோடு வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப தேங்க்ஸ் டியர்ஸ். கண்ணாமூச்சி சீரீஸ்க்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிப்பா. அதே போல் நிறைய பேருக்கு சீரீஸ் பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்ணாமூச்சி சீரீஸ் பிடிக்கலன்னு. அதனால தான் வியூஸும் குறைஞ்சிருச்சுன்னு தெரியும். ஸ்டோரியாக லைக் பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த 2000-3000 பேர் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஆதரவு கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிப்பா. இடையில வந்தவங்க எல்லாருமே வேறு சில சீன்ஸ்க்காக மாத்திரம்தான் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஸோ எனக்கு ஸ்டோரியை மட்டுமே லைக் பண்ணி இவ்வளோ நாள் பார்த்தேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. சாரி டியர்ஸ், உங்களுக்கு இதுல என்ன பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. எதனால வியூவர்ஸ் போயிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் நிறைய மாத்தினேன், சரி விறுவிறுப்பாகவும் கொண்டு வரணும்னு பார்த்தேன், எல்லாமே ட்ரை பண்ணேன். பட் அகைன் என்னால் எதையும் கொண்டு வர முடியல. சரி ஓகே டியர்ஸ், இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்தீங்களா அதுவே எனக்கு போதும்ப்பா. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டோரியை மட்டுமே லைக் பண்ணி இருக்க இந்த 2000-3000 வியூவர்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ப்பா. ஓகே டியர்ஸ், நியூ சீரிஸ் ப்ரோமோ இன்னைக்கு வந்துடும். நியூ சீரிஸ் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன், ஓகேங்களா? அப்புறம் எல்லாரும் சொன்னீங்க சீரியஸை முடிக்காதீங்க, இன்னும் கண்டினியூ பண்ணுங்கன்னு. இதுக்கே நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணேன்னா கண்டிப்பாக வியூஸ் வராது. அதனால தான் நான் முடிக்கிற கட்டாயத்துக்கு கொண்டு வந்துட்டேன். சாரிப்பா, மன்னிச்சிடுங்க. ஏன்னா வியூஸ் போகாததுக்கு நான் இன்னும் லென்த்தியாக ஸ்டோரியை கொண்டு போனேன்னா, ஏன்னா நிறைய பேர் இங்கே ஸ்டோரியை லைக் பண்ணலை, அது மட்டும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நான் இதுக்கப்புறமும் நான் லென்த்தியாக கொண்டு போனேன்னா கண்டிப்பாக எனக்கு வியூஸ் வராது. அதனால தான் கண்ணாமூச்சி சீரியஸை ஒரு ஹாப்பி எண்டிங்கோட நான் முடிச்சிட்டேன். ஓகே டியர்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் டியர்ஸ், நியூ சீரிஸ் போட போகிறேன். நியூ சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு யாரும் பேரை சேஞ்ச் பண்ணணும் சொல்லிடாதீங்க. நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரிக்கு இவங்க தான் பேர்ஸ்ன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஸ்கிரிப்டுன்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோரி பிடிக்கும், பாருங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம் டியர்ஸ், ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, துளி துளியாலையும் நான் ரித்து கேரக்டரை கொஞ்சம் நெகட்டிவ் ரோலாக கொண்டு வந்திருந்தேன். அப்படி கொண்டு வந்துடாதீங்கன்னு சொல்லி மாற்ற சொன்னீங்க, நானும் சேஞ்ச் பண்ணேன். ஆனால் மாற்றுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்ல வியூஸ் போயிட்டு இருந்தது. மாற்றதுக்கப்புறம் அப்படியே வியூஸ் டவுன் ஆயிடுச்சு. அதே சேம் சுச்சுவேஷன் தான் கெட்டிமேலம்ல வந்து நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வச்சிருந்தேன். நீங்கள் சீரியல் மாதிரி கொண்டு போயிடாதீங்க, இப்படி பண்ணிடாதீங்க, அப்படி பண்ணிடாதீங்கன்னு சொன்னீங்க. சரி நம்மளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போவோமேன்னு கொண்டு வந்தேன். இப்போ எனக்கு டோட்டலாகவே டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஒரு சீரியஸ் மட்டுமாவது ஏன் விருப்பப்படி கொண்டு போகலான்னு இருக்கேன். பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்க, பிடிக்கலன்னா ஓகே டியர்ஸ், நோ ப்ராப்ளம். ஓகே டியர்ஸ், வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியர்ஸ். மறக்காம ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே டியர்ஸ், எல்லாருக்கும் நன்றி. நம்ம நியூ சீரிஸ்ல சந்திப்போம். ஓகே பை டியர்ஸ். பை டியர்ஸ். பை டியர்ஸ். பூமியில தேவதைகள் உங்கள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வானத்தில் ராஜம்
பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லா